இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாமா? என்னோடது இல்லைங்க, எங்கள் அம்மாவோட ஃப்ரிட்ஜ் டூரு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். முட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. வழக்கம் போல் எங்கள் அப்பா முட்டையை உடச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு போல். அப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. இது எள்ளு, இது என்னன்னு தெரியல. கீழே ஒரு க்யூட்டான ரேக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர், ஊறுகாய், அதுக்கப்புறம் லைன் டேட் சிரப் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், சால்ட்டு போட்டு ரோஸ்டட் பம்ப்கின் சீட்ஸாமா. ஆஹா, வந்ததுக்கு ஏதோ ஒரு தீனி கிடச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் 2 போட்டாச்சு. நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. சரி, ஊருக்கு போகிறப்ப எடுத்துட வேண்டியதான். செலக்டட். அப்புறம் ஆம்லா, லெமனு அதெல்லாம் இந்த சைடு இருந்துச்சு. இதில் மசாலா பவுடர்லாம் வச்சுருந்தாங்க. கீழே பாருங்கள் முந்திரி இருக்குது. ஓகே, இதுவும் செலக்டட். இதுவும் ஊருக்கு பேக் பண்ண வேண்டியதான். இந்த சைடு வந்து சாக்லேட். குழந்தைங்க வந்து ஏதாவது வீட்டுக்கு வந்துச்சுன்னா எங்கள் அம்மா எப்போதும் சாக்லேட் கொடுப்பாங்க. அதனால் சாக்லேட் எப்போதும் எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். இது என்னன்னு தெரியலங்க. இது எள்ளு மாதிரி இருக்குது. எல்லான்றது தெரியல. ஃபாரின்லேருந்து வந்த ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கான். இந்த ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு ஃபாரின் சாக்லேட்டு இதுவும், அப்புறம் கல்யாணத்துக்கு போகிறவங்க வால் கிளாக்கும் கப்பன் சாஸ்திரம் கொடுக்குற பழக்கம் என்றைக்கு தான் போகும்னு தெரியல. சரி, அடுத்தது பார்க்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரவை, மைதா, அப்புறம் ஏதோ சென்னா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே கொழுக்கட்டை மாவு, புட்டு மாவு அந்த ரெடிமேடில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது வச்சுருந்தாங்க. கீழே அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்பிள். ஓகே, இதுவும் செலக்டட். அதுக்கப்புறம் மாதுளப்பழம், இதுவும் செலக்டட். இதையும் நம்ம பொறுப்பு எடுத்துகிட வேண்டியதான். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு. நீங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. சரி, பரவாயில்ல, அம்மா வீடு தானே. இதுலேயும் பப்பாயா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. இது பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லி இதெல்லாம் வேண்டாம், அம்மாவே வச்சுக்கிட்டோம். அப்புறம் இது வந்து ரெட்டைக்கரு முட்டைன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து எப்போதும் சிங்கிளும் வாங்கிட்டு வருவார், டபுள் கரு முட்டையும் வாங்கிட்டு வருவார். இது தெரியாதவங்க நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாவு, அது பால். ஃப்ரீசரில் வந்து 65 முன்னாடி நாள் வந்தது. நாங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க நைட்டு. அது மீதி இருக்குதுன்னு வச்சுருப்பாங்க போல் ஃப்ரீசரில். அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜ் டூரு. கீழே ஒரு ரேக் இருக்கே, மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து வெள்ளை சென்னா, இது கருப்பு சென்னா, மில்க் மெய்டு. ஓகே, இதுவும் செலக்டட், நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாக்கு யூஸ் ஆகும். இது பிரியாணி மிக்ஸு. அப்புறம் கீழே ஒரு ட்ரே இருக்கும், அதை நான் மறந்தே போய்ட்டு. அதில் பூண்டு, சின்ன வெங்காயமும் போட்டு வச்சுருப்பாங்க. இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ, ஒன்றுமே இல்லையே. சரி, அப்பட்ட சொல்லி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூடல்ஸ்.